அதிமுகவில் இப்போ செங்குத்து பிளவு வந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணமே எடப்பாடியார்னு தான் பார்க்குறேன். போன வருஷமே பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துட்டீங்களா? யாரும் உங்களை சேர சொன்னது? பிஜேபி கூட்டணி சேர்ந்தாதான் தமிழ்நாட்டில் படுதோல்வி அடையுன்னு தெரியாது அவங்களுக்கு. அதிமுகவும் திமுகவும் சேரக்கூடாது. நீங்க மறைமுகமாக சதி பண்ணி நீங்க திமுகவோட கூட்டணி சேர்ந்து திமுக அமைச்சர்கள் கடந்த காலங்களில் செய்த ஊழல்கள் திமுக தான் அனுப்பிவிட்டாங்க. திமுகக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தனா நீ வாபஸ் வாங்கிடு. லாட்டரியை ஒழிச்சு கட்டினது அதிமுக ஆட்சி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அப்போ லாட்டரி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வர்றவங்கள எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? நம்ம சட்டத்தை மீறி யாரும் இது பண்ணிட முடியாது. சரி தவறுன்னு பேசினாலும் அது ஒன்றும் சரியா ஆயிரப்போறதில்ல. அதே மாதிரி ஏற்கனவே ஊழல் செஞ்ச அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், வழக்கு போடட்டும், குற்றவாளின்னு சொல்லட்டும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜவஹர் அலி அவர்கள். சார் வணக்கம். அதிமுகவில் இப்போ செங்குத்து பிளவு வந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது பிரேக்கிங் நியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்லாம் இல்லை, கண்ணெதிரே தெரியுது செங்குத்தாக பிளவுபட்டிருக்கு. ஒரு பக்கம் 24 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து, இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 23 எம்எல்ஏக்கள். ஒரு முன்னாள் அதிமுக தொண்டரா இந்த பிளவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முக்கிய காரணமே எடப்பாடியார்னு தான் பார்க்குறேன். அவர் கட்சியை சரியான முறையில் தலைமையை வழிநடத்த தவறிவிட்டார். அதாவது அகங்காரத்தோட ஒரு சர்வாதிகாரத்தோடு செயல்பட்டதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் அதாவது எப்படி தொண்டர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒருங்கிணைக்கணுங்கிறத அவர் தவறிவிட்டார். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலகட்டம் அவர் 2017 முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் தன்னை மீறி யாரும் வந்துடக்கூடாது, தனக்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாது, தனக்கு ஈக்குவலாக கூட ஒருத்தர் வந்துடக்கூடாது, அவர்களை எல்லாம் காலி பண்ணுறது அவருடைய வேலையாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்னும் முன்னாள் அமைச்சர் பல பேர் அவர் கதையை முடிச்சிட்டாரு. இப்போ இருக்கக்கூடியது இன்னும் சிலரையும் ஏன்னா இந்த பிரச்சனை ஏதோ இப்போ தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, இது ரொம்ப காலமாக வெடிச்சுக்கிட்டு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வெடிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனை. சரி, தேர்தலுக்கு முன்னாடி வெடிச்சுட்டா எங்கே நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு பாதிப்பு வந்துடுமோ, கட்சி வெற்றி பெறாமல் போயிடுமோ, அதனால் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் ரொம்ப பிடிவாதக்காரர் எடப்பாடியார். அவர் சொன்னது அது மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கக்கூடியவர். தன் பக்கம்தான் முழுவாக எல்லா தொண்டர்களும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறார். அது தவறு. தொண்டர்கள் என்பவர்கள் ஒரு வட்ட செயலாளரை, பகுதி செயலாளர்களை, மாவட்ட செயலாளர்களை, ஒரு முக்கிய அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய முன்னிறுத்தி தான் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இருப்பாங்க. எல்லாரும் எனக்காக தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு என்னுடைய விளைவு தான் இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் இவருக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னாலோ பேசிட்டாலோ நீக்கிறது, கட்சி பொறுப்பை எடுக்கிறது, இதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டே வரார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் யாரையுமே வளர விட மாட்டேங்கிறாரு, கட்சிக்கு அவரால் பாதகம் தான் ஏற்படுது அப்படின்னு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடும்போது பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிறாங்களா? அதையும் நம்ம பார்க்க முடியுதில்ல. தொண்டர்களோட ஆதரவு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். அது எப்படி சார்? மாவட்ட செயலாளர்கள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இவரும் நியமித்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாடி வேலுமணி அண்ணன் மாவட்ட செயலாளர், தங்கமணி மாவட்ட செயலாளர், விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர், சி.வி. சண்முகம் மாவட்ட செயலாளர், கே.பி. அன்பழகன் மாவட்ட செயலாளர், அவர்கள் நீண்ட காலமாக மாவட்ட செயலாளர் இருந்து அந்த கட்சியை வளர்த்து உருவாக்கி அந்த பகுதியில் பிரபலமாக இருக்கக்கூடியவர். அந்த பகுதியில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் ஒரு தளபதிகளாக இருந்து செயல்பட்டவர்கள். இப்போ புதுசாக ஒருத்தர் மாவட்ட செயலாளர் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவருக்கு யார் இவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமை இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் சென்று அவர்களும் போர்க்கொடி தூக்குவாங்க. காரணம் என்னடா, இவர் அதிகார தோரணை, ஒரு தான் சொன்னது தான் சரி. எல்லாருடைய பொதுவாக ஒரு கட்சி என்பது அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம், செயற்குழு, பொதுக்குழு எல்லாம் ஒரு கலந்துரையாடணும். நிர்வாக குழுவில் கலந்துரையாடி இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணதுக்கப்புறம் தான் நாம் ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும்.
ஆனால் இவர் முடிவை எடுத்துட்டு உட்கார்ந்து அவர்கிட்ட இந்த முடிவை அவர் சில பேர்கிட்ட சொல்லுவார், இந்த முடிவை நோக்கி பேசுங்கன்னு சொல்கிறார். அந்த முடிவை நோக்கி அவங்க பேசுனா இதுதான் சரின்ட்டு அதை முடிச்சிருவாங்க. அவ்வளோதான், அந்த மேட்டர் முடிஞ்சு போச்சு. வலிமையான கூட்டணி அமைக்கணும்னு நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டோம், தாவேக்காவை நீங்கள் கூட்டணிகளை கொண்டு வரணும்னு கேட்டோம் அப்படின்னு, அதற்கு அவர் இசைவு தெரிவிக்கலை அப்படின்னு. ஆனால் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள விமர்சனம் என்னன்னா, கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு அவர் சொல்லி பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அவரும் தாவேக்காவை கூட்டணிக்குள்ள இழுக்கணும். அடுத்த கட்டமாக என்ன நகர்வு செஞ்சார்? அவங்கள தேடி வரணும்னு பார்க்குறாரு. இல்லை அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைச்சாரா? இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு எப்படின்னா தேர்தல் அறிவிச்சதுக்கு போது ஒரு அமைச்சார். அதுக்கு முன்னாடி நடும் போன வருஷமே பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துட்டீங்களா? யாரும் உங்களை சேர சொன்னது? பிஜேபி கூட்டணி சேர்ந்தாதான் தமிழ்நாட்டில் படுதோல்வி அடையன்னு தெரியாது அவங்களுக்கு. உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காண்டி நீங்கள் சேர்த்து வச்ச ஊழல் புகாரில் சிறைக்கு செல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் பிஜேபியோட கூட்டணி செஞ்சீங்க. அதனுடைய பயன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் 10 தோல்வி நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. ஆனால் அவருமே பேசி முடிவு எடுத்துக்கலாம் வாங்கன்னு தானே சமாதான பேச்சுவார்த்தைக்கு தானே கூப்பிடுறாரு. யாரையும்? எதிர்த்தரப்பையும். கட்சியில சட்டமன்றத்திலே சொல்றாருல்ல சார், கருத்து வேறுபாடுகள் எல்லா கட்சியிலையும் வர்றது இயல்பு தான், நீங்க ஒரு இந்த மாதிரி நடுநிலை முடிவு எடுக்கலாம்னு சொல்லல. எதுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து எடுக்கணும்? ஏன் கட்சியிலேருந்து அவர்கள் மீது வந்து இது கட்சி தாவல் தடுப்பு சட்டத்துக்கு அவங்க பதவி நீக்கம் செய்யணுன்ட்டு ஏன் சபாநாயகர்கிட்ட முறையிடணும்? இப்போ இரட்டை வேடம் தானே. என்ன நியாயம்? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது, உங்களை பார்த்து இதை செய்யுங்கன்னு சொல்லிடக்கூடாது. உங்களுடைய தாந்தோண்டித்தனம், உங்களுடைய திமிரான அந்த ஒரு எண்ணம் தான் உங்களை இந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் 32 வருடம் ஆட்சி செய்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட சமூக நீதி காத்த இயக்கத்தை இன்றைக்கு ஒரு சமூகத்து பிடியில் மட்டும் இருந்தால் போதும் நினச்சிட்டு சிறுபான்மை மக்களும் முழுவதுமே ஒதுக்கிட்டீங்க. நான்லாம் விலகிறதுக்கு காரணம் என்ன? முழுக்க சிறுபான்மை மக்களை 2019 தேர்தலில் ஒரு சீட்டு கொடுக்கல, 2021 தேர்தலில் ஒரு சீட்டு கொடுக்கல, 2024 தேர்தலையும் ஒரு சீட்டு கொடுக்கல, 2026 ஒரு சீட்டும் கொடுக்கல. அப்போ முஸ்லீம் எப்படி இருப்பான்? முஸ்லீம்களுக்கு ஏதாவது மாவட்ட செயலாளர் ஒரு முஸ்லீம் இல்லை, அமைப்பு செயலாளர் முஸ்லீம் இல்லை, தலைமை கழக நிர்வாகிகள் அதுலயும் ஒரு முஸ்லீம் இல்லை. அந்த தமிழ்மகன் ஹுசேன் என்கின்ற ஒரே ஒரு டம்மி பீஸ் மட்டும்தான். வேற யாருக்கு தலைவர் எம்ஜிஆருக்காக டம்மியா நீங்க வச்சிருக்கீங்க? வயசாயிருச்சு. ஏன் ஒருத்தர உட்கார வச்சா போதுமா சார்? அவர் ஏதாவது முஸ்லீம்களுக்கு இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுங்கன்ட்டு அவர் சொன்னாரா சொல்லாத தெரியல. சரி சொல்லி இந்த கொடுத்தீங்களா? அப்போ அவர் டம்மியா இருக்கிறன்னு தான் என்னைக்காவது இந்த மாதிரி முஸ்லீம் குரலை கொடு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரா? நீங்க கொடுக்கறது தவறு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரா? அப்படி ஒரு விஷயம் வந்த பிரச்சனை இல்லை. 2019 அன்வர் ராஜாக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, அந்த இடத்துல கொண்டு போய் எதுக்கு நயினார் நாகேந்திரன் நிப்பாட்டினாங்கிற கேள்வி இருந்தது. 21 நிலோஃபர் கபிலுக்கு ஏன் திரும்ப சீட்டு கொடுக்கலங்கிறது. நிலோஃபர் கபில், அன்வர் ராஜா, உடுங்க சார் அவங்கெல்லாம் ஏற்கனவே அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக பல பொறுப்புகளை வைத்தாங்க. அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு. நாங்கள் என்ன 25 வருஷமா கட்சிக்கு நாயா பேயாலாம் கத்தணும்ல. அப்துல் ரஹீம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்தினாரு. இன்னும் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே, எவ்வளோ லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இந்த இயக்கத்தில் இன்னும் இருந்து கொண்டு இருக்காங்க. ஏன் இருக்கிறாங்க? என்னெல்லாம் எவ்வளவோ அவதூறு பேசுனாங்க. சிஏ கொண்டு வந்த இதுக்கு ஆதரிக்கிற ஒரு கட்சிக்கு நீ போய் முஸ்லீமாக இருக்கிற 5 வேளை தொழுற அப்படின்னா கேட்டாங்க. இஸ்லாத்தினுடைய கடமை நிறைவேற்றுறேன், ஆனால் வந்து சிஏக்கு ஆதரவளித்த ஒரு கட்சியில் போயிருக்கேன்னா ஏன் இருந்தேன்னா இந்த இயக்கம் ஒரு சமூக நீதி காத்த ஒரு இயக்கம், முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இருந்தோம். அப்போ கூட நான் என்ன சொன்னோம், இது வந்து ஒரு இது என்ன எடப்பாடியார் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார். ஏன் சொன்னடா, இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒதுக்கிட்டாங்கன்னா இந்த இயக்கத்தை மீண்டும் பிஜேபி கிட்ட முழுமையாக தள்ளி விட்டு இந்துத்துவ இயக்கம் ஆகிக்கிறக்கூடாது. அதனால் பல கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரத்தங்கள் எல்லாத்துலேயும் நம்ம அதிமுகவில் இருக்கணும்ட்டு என்னை போன்ற பல பேர் நினச்சி எப்படியா மாற்றி கொண்டு வரணும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் முடியலையே. கிறிஸ்டியன் முஸ்லீமுக்கு ரெப்ரசன்டேஷன் போதிய அளவில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறீங்க, ஒரு சமூகத்தோட பிடியில் வந்து அதிமுக சிக்கிட்டு இருக்குன்னு. எல்லாரும் திமுக தரப்புலேருந்து இதை சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு சமூகத்துக்கான கட்சியாக மாறிட்டு இருக்கு, வெஸ்டர்ன் ரீஜியனுக்கான பார்ட்டியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள்லாம் தானே மறுத்தீங்க, இப்போ நீங்களே சொல்கிறீங்கிறது எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு சமூகத்துக்குன்னா இந்த ஒரு சமூகம்னா நான் ஜாதி ரீதியாக பேசலை,
ஜாதி ரீதியாக பேசலாம். ஆனால் அந்த அந்த இந்த அதிமுக இயக்கத்தில் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலும் எத்தனை முஸ்லீம் அமைச்சர் இருந்தாங்க, எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏக்கு இருந்தாங்க, எத்தனை வாரிய தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ எடப்பாடி கட்சியில் ஒரு வாரிய தலைவர் சொல்லுங்க, ஒரு சிறுபான்மை ஆணையத்துக்கு சொல்லுங்க, எது கொடுத்தீங்க? அப்போ நாங்களாக கத்தி கதறி நாங்கள் எங்கள் சமூகத்துடைய கெட்ட பேரை வாங்கி மீண்டும் மீண்டும் வந்து முஸ்லீம்கள் ஓட்டு போடுங்க, நல்லவருன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் முஸ்லீம்களுக்கே இது பண்ணுங்க. நான் கூட என்னதுன்னா, இது விலகியதினுடைய நோக்கம் என்னடா, இனிமேல் இருந்தாவது ஒரு இந்த எடப்பாடியாரனுடைய வலதுகரமாக எடப்பாடியாருக்கு துணையாக அவருக்கு வரக்கூடிய ஈட்டிகளை எல்லாம் தாங்கி பிடித்தவர்கள் நானும் ஒருவன். அப்படிப்பட்ட ஒருத்தர் போறாரு, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாருன்னா அடுத்த நிலையிலேயாவது அடுத்த கட்டங்களுக்காவது முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க, பொறுப்பு கொடுங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, கட்சி சட்டமன்ற உறுப்பினராக்குங்க, கவுன்சிலராக்குங்க என்பதற்குனுடைய அவருக்கு விடையாக அவருக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சார், கட்சிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் எதிர்த்தரப்பில் போய் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? ஒரு 24 எம்எல்ஏக்கள் வந்து எங்களை ஊழல் சக்தின்னு சொன்ன கட்சிக்கே நாங்கள் போய் ஆதரவு தெரிவிக்கிறோம்னா அது கரெக்டாக இருக்கும். எதிர்க்கு நண்பன் எடுக்கிறது 234 எம்எல்ஏக்கள் சேர்ந்தது தான் சார் ஒரு ஆட்சி. மக்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. 5 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கணுங்கிறது தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு ஆட்சி அறுதி பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவாங்க? கிடைச்சிருச்சு. விசிகா கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஐயுஎம்எல் கொடுத்துட்டாங்க. அதிமுக ஆதரவை அவரும் வாங்கல. நிர்மல்குமார் தெளிவா சொல்றாரு, என்டிஏ பார்ட்னர்ஸை நாங்க கேட்க மாட்டோம். இவங்க எதுக்கு போய் கொடுத்தாங்க? அமைச்சரவை கிடைக்கும் தானே கொடுத்துருப்பாங்க. இல்ல, இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எது கொடுத்தாங்க சார்? பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. கொடுத்தாங்களா? அதே நிலைப்பாடு பிரசிடென்ட். இப்போ இன்னொன்னு, திமுக அமைச்சர்கள் கடந்த காலங்களில் செய்த ஊழல்கள் இதெல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடாது. திமுக தான் அனுப்பிவிட்டாங்க. திமுகக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தனா நீ வந்து வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்போ இந்த 25 பேர் உட்கார்ந்துட்டாங்கன்னா அங்க வலுவாயிடும். நடவடிக்கை எடுத்தா மறுமுறை தொங்கு சட்டமன்றம் ஏற்படாம இருக்கும்ல, அதுக்கு தான் ஆதரவு கொடுக்கறாங்க. என்னன்னா, ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள்ல இந்த 25 பேர்ல இருக்கதானே செய்யறாங்க. எஸ்பி வேலுமணி மேல இன்னும் அறப்போர் இயக்கம் குற்றம் சுமத்துது இருக்குது, வழக்கு நடக்குது, குற்றவாளின்னு சொல்லட்டும். அதே மாதிரி ஏற்கனவே ஊழல் செஞ்ச அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், வழக்கு போடட்டும், குற்றவாளின்னு சொல்லட்டும். அதுல என்ன இருக்குது? இல்ல, இப்ப ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு, திமுக எம்எல்ஏக்களை எந்த ரெசார்ட்லையும் அடைச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்கெல்லாம் இங்கேயே தான் இருப்பாங்க, வேற எந்த அணிக்கு போக மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குன்னு. அதிமுக தரப்புலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பார்க்குறோம், ஜெயலலிதா அணி, டிடிவி தினகரன் அணி, திரும்ப ஓபிஎஸ் அணி, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அணி, இப்போ விஜய் அணி. அதிமுகவில் விஜய் அணின்னு ஒன்று வருதுன்னா இந்த கலாச்சாரத்தை உருவாக்குனது யாரு? எடப்பாடியார் தான். கூவத்தூரில் கொண்டு போய் முதல்ல ஆரம்பிச்சாரு, அவர் தான் கொண்டு போய் வச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பாண்டிச்சேரியில் போய் அதே ரெசார்ட்டில் கொண்டு போய் வச்சார். இது இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை, கேவலமான கலாச்சாரத்தை உருவாக்குனது யார்? சுயநலத்துக்காக. அந்த சுயநலத்துக்கு ஏன் பண்ணீங்கன்னா, திமுகவுடன் தனக்கு எப்பயுமே ஆட்சி அதிகாரம் பொறுப்பு இருக்கணும், அரசு பங்களா இருக்கணும், அரசு கார் இருக்கணும், காவல்துறை பாதுகாப்பு இருக்கணும். அந்த ஒரு சுயநலத்துக்காக நீங்கள் மறைமுகமாக சதி பண்ணி நீங்கள் திமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்களா இல்லையா? வெட்ட வெளிச்சமா திருமாவளவன் தான் எல்லாமே சொல்லிட்டாரு. அவரே காசிப்ஸ்ங்கிறாருல. அடுத்து எப்படி அபிஷியலா எனக்கு அதிமுகலேருந்து திமுகலேருந்து யாரும் என்னை அப்ரோச் பண்ணல, அது திருமாவளவன் செய்தி சார். அது திருமாவளவன் சொல்றாரு, எனக்கு வந்து என்ன அணுகுற. ஆனால் ஸ்டாலின் சொன்னாரு, அங்கேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நாங்கள் திமுக அண்ணா திமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு ப்ரொபோசல் வருதுங்கிற மாதிரி சொன்னாரு. அடுத்த நாள் விளக்கம் கொடுக்கும்போது காசிப்ஸ் அப்படிங்கிறாரு அவரே. இல்ல அவர் தடுமாறி பேசுறாருங்கிறத நம்ம பாக்குறோம் சார். ஸ்டாலின் சொன்னாருன்னு தானே சொல்றாரு. முத நாள் சொல்றாரு. அதுக்கப்புறம் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக தான் காசிப்ஸ் சொல்றாரு. அதை தான் சொல்றாரு தவிர இதை உறுதிப்பட ஆமான்னு தான் சொல்றாரு. இப்படி ஒரு ப்ரொபோசல் நடக்குது, இதை திமுக ஸ்டாலின் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன், இது அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா இது உங்க கட்சிக்கு தாங்க பாதிப்பாயிடும்.
அப்படின்னு நான் சொல்றேன். நான் பேசுனதை தான் கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க, இதை நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றாரு. திமுகவோட எதிர்காலத்துக்கு சூனியமாயிருங்கிறத நியூஸ் 18 பேட்டியில சொல்றாரு. அடுத்த நாள் முற்றிலும் மாறுபாடா இன்னொரு கருத்தை தான் அவர் சொல்றாரு. கட்சிக்காரர்களே ரெண்டாவது நாள் சொல்றது. அப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்ததெல்லாம் 100க்கு 100 உண்மை. நான் தினம் எடப்பாடியார் வீட்டுக்கு போற ஆளு, அங்க என்ன நடக்கும்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா கூட்டங்களில் கலந்துக்கிற ஆளு, அங்க என்ன நடக்கும், எப்படி பேச்சுவார்த்தை இருக்கும், எப்படி செம்பாளைய வந்து சொன்னாரு, அவர் கிங் மேக்கர்ல கிங் சொன்னாரு, தம்பிதுரை சொன்னாரு. இவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு சம்பவம் போய்கிட்டு இருக்கு, எது பிரச்சனை பண்ணாதீங்க, ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கொண்டு போய் வச்சார்ல. அப்புறம் கடைசி கட்டல இது முடியாதுங்கிற பட்சத்துல அப்போ இன்னொரு ப்ரொபோசலை இவங்க வைக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம எதிர்க்கிறோம் சார். இந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் சேரக்கூடாது, அது ரெண்டு பேரோட எதிர்காலத்துக்கும் சூனிய வைக்கிற மாதிரின்னு. முதல் நாளே வந்து உங்க கட்சியில சேர்ந்த லீமா ரோஸ் சொல்றாங்க தாவேக்காக்கு அதிமுகவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் தாவேக்கால நிர்மல்குமார் சொல்றாரு, நாங்க என்டிஏ பார்ட்னர்ஸோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டோம், ஒன்லி ஒரு கம்யூனல். லீமா ரோஸ் யாரு? உங்க கட்சியோட எம்எல்ஏ, உங்க முன்னாள் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி எம்எல்ஏ வந்தாங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. யாரு கொண்டு வந்தது? எடப்பாடி பழனிசாமி. ஏன் கொண்டு வர்றாரு? எஸ்பி வேலுமணிக்கு அதுல பங்கு இருக்காதா? அவங்க கட்சியில கொண்டு வந்து ஏன் கொண்டு வந்தாரு? ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தான் இவர் தானே கையெழுத்து பண்றாரு. ஏன் இவருக்கு சுய இது இல்லையா? இவருக்கு அந்த ஆளுமை இல்லாத தலைவரா? எஸ்பி வேலுமணி சொல்றதெல்லாம் அவர் கேட்ட கையெழுத்து போட்டாரா? உங்களுக்கு ஒரு அது சுய லாபம். லீமா ரோஸ் வந்துன்னு சொன்னேன்னு நீங்க தானே பொறுப்பு பட்டீங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க, நீங்க தானே மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர். காலங்காலமா இது உழைக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் எது கொடுக்கணும்? வளர்மதிக்கு அடுத்த நிலையில உங்களுக்கு எது கொடுக்கணும்? இல்ல அது வந்து இது நீங்க செய்யறது சரி இல்ல. கட்சிக்காரங்களே சொல்றாங்க லாட்டரியை ஒழிச்சு கட்டினது அதிமுக ஆட்சி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அப்ப லாட்டரி ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க வர்றவங்கள எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற கேள்வி அவர் செய்யறாருல்ல. சரி சார், அப்படி அதுக்காக ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு கரெக்டா என்ன தவறு செஞ்சாங்க? தாவேக்காக்கு ஆதரிச்சு கட்சியை மீறி ஒரு அமைச்சர்கள் பதவி வாங்க போறோம்னு சொல்றது என்ன தவறு இருக்கு? நீங்க மறைமுகமா கூட்டணி சேர்ந்தா சரி சார். காலங்கள்ல நீங்க குஜராத் ஆட்சியா இருக்கட்டும், பிபி சிங் ஆட்சி ஆகட்டும், மன்மோகன் சிங்கல் ஆட்சி ஆகட்டும், எல்லா ஆட்சிகளும் வேற வேற அணியில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆட்சி வேற வேற அணியில வெற்றி பெற்றிருந்தா பரவாயில்ல, ஒரு அணியில ரெண்டு பிளவா போகுது, அதானே பிரச்சனை. காரணம் ஒருத்தர் 32 பேர் பண்றது தவறு இல்ல. நீங்க அப்படி பார்த்தா இன்னும் சொல்ல போனா கனிமொழிய பாராளுமன்ற ராஜ்யசபா முதல்ல உறுப்பினர் ஆக்குவதற்கு வேற அணியிலிருந்து ஜவாஹர்ல கிருஷ்ணசாமி எல்லாரும் ஆதரிச்சாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் வாங்கினாரு. இது என்னடா அரசியல் களத்துல இது எல்லாம் ஒரு ஆட்சி ஒரு மக்கள் இல்ல என்னன்னா திமுகவோ அதிமுகவோ சேர்ற ஒரு முன்னெடுப்ப எடப்பாடி பழனிசாமி எடுத்தா அது ராஜ துரோகம் மக்கள் மேண்டேட்டுக்கு எதிரான முடிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஊழல் சக்தின்னு உங்களை சொல்லிதான் அவர் ஓட்டு வாங்கினாரு. நீங்க ஜெயிச்சது எல்லாமே அவர் மீறி ஜெயிச்சது. என்ன சொல்றேன், நீங்க அவரோட போறது வழியில திமுகக்கு இதே 108 எம்பிக்கள் எம்எல்ஏக்கு ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஆதரவு கொடுத்து இதுக்கான அந்த ஆட்சி நீடிக்கணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட சரின்னு சொல்லலாம். வெற்றி யாருக்கு கொடுத்துருக்காங்க? மக்கள். யார் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் சொல்லியிருக்காங்க? விஜய் தானே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல எடப்பாடியார் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களா? கூட்டணி ஆட்சியின் மேண்டேட் வந்திருக்குது. வந்திருக்கு ஏதோ ஓகே. கூட்டணி முதலமைச்சர் விஜய் மேண்டேட் விஜய்க்கு ஃபேவரா போகலங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவர் திமுக கூட்டணியோட ஆதரவை வாங்குறாரு. பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. வாங்குறாரு. மேஜிக் நம்பர் வரல. மேஜிக் நம்பர் வரா கட்டினா கூட, ஆனால் அவர் முதலமைச்சர் நிலையில கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க வேற வழியில குறுக்கு வழியில அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஆட்சி நீடிக்கணும், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். இல்லையா உங்களுக்கு ஆட்சி கவுக்கணுமா? உங்களுக்கு கவுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? ஆட்சி 5 வருஷம் உங்களுக்கு மீண்டும் பதவி ஆசை, மீண்டும் தேர்தல் வரணுடைய எண்ணம் இருக்கா எடப்பாடியா இருக்கு? அப்படிப்பட்ட எண்ணம் சார். ஒரு ஆட்சி இருக்கு, என்ன சார் பண்ணும்? அதை செய்யணும். அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சுன்னா என்னன்னா மக்களுடைய எண்ணத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னா அர்த்தம். நீங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்க சார், என்னன்னா அதிமுகல முஸ்லிம்ஸ்க்கு வந்து போதிய ரெப்ரசன்டேஷன் இல்லை, போதிய மரியாதை இல்லைன்னு ஜவாஹிருல்லா சட்டமன்றத்துல பேசுறாரு. தாவேக்க அமைச்சரவையில முதல் கட்டமான அமைச்சரவையில ஒரு முஸ்லீமு கூட நீங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்போ அவங்க 12 வேட்பாளர்கள் வந்திருக்காங்க. அதுல 4 பேரும் வின் பண்ணியிருக்காங்க முஸ்லீம்கள். முஸ்தபா ராணிப்பேட்டையில ஜெயிச்சவங்க, அப்புறம் இன்னும் 2-3 பேர் ஒருத்தர்.
அதாவது கொடுப்பாங்க. இப்போ என்ன முதல்ல 10 பேர் தானே பதவி ஏற்றிருக்காங்க. அடுத்த கட்டத்தில் கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா யாராவது? கொடுக்காத பட்சத்தில் கேள்வி கேட்கலாம். காமராஜர் அம்மா முதல்ல 7 அமைச்சர்கள் கொண்ட மந்திரி சபை தான் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் விரிவாக்கத்துல ஒரு வாய்ப்பு காமராஜர் வெறும் 9 பேர் கொண்டு ஆட்சியே ஃபுல்லாவே அமைச்சு முடிச்சிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் இல்லை. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? கொடுக்குறேன்னு அவருக்கு தானே இத்தனை வேட்பாளர் கொடுத்தார்ல, வாய்ப்பு கொடுத்தார்ல. அதெல்லாம் யாராவது மறுக்க முடியுமா? இத்தனை வேட்பாளர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு டேட்டா வருது. இன்னொரு பொய்யான டேட்டா வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. 26 பேரை பொது தொகுதியில நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்காங்க. பொய்யை சொல்லிக்கிட்டே இந்த சமூக வலைத்தளம் மூலம் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி மடைமாற்றி வெற்றி பெறுவது இன்றைக்கு அரசியல் களத்தில் வாடிக்கையாக போயிடுச்சு. அது யாரும் விதி வழக்கு இல்லை. அதை நம்ம எதிர்காலங்களில் மக்கள் உணர்ந்து அதன் பிரகாரம் நம்ம செயல்படணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பொய்களை எல்லாம் முறியடிக்கணும். ஆனால் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை இவர்களுக்கு ஆதரவாக இருக்குது. 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதற்காக இவர்களுடைய ஆதரவை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க கொடுக்குறாங்க. ஆனா என்னன்னா இது எப்படி சார் போகும்? அதிமுகலேருந்து சிலர் ஆதரிக்கிற கூட்டணியையும் இடதுசாரிகளும் விசிகாவோ ஐயுஎம்எல் ஆதரிக்க முடியுமா? ஒருவேளை அது ஒரு பிரச்சனையே நமக்கு வருங்கிறனால தான் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் நடத்துறதுக்காக இந்த ஆதரவு வாங்கி அதை தான் பண்றாங்க. அதுல என்ன தவறுங்கிறேன்? இப்போ நான் ஆரம்பத்திலே சொல்றேன், ஸ்டாலின் அனுப்பிச்சு விட்டது எதுக்கு? உடனே அவங்களுக்கு மறு தேர்தல் வந்துருச்சுன்னா மறுமுறை தாவேக்காக்கு ஃபேவரபிள் ஆகிட்டோம். ஸ்டாலின் ஏன் சார் அனுப்பி விடணும்? அவரே தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அவர் தான் அனுப்பிச்சிட்டாரு. அவர் கேட்டுட்டு தானே போனாங்க. ஏன்னா சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல அவரு விடுங்க சார், அவரு விடுங்க. ஸ்டாலினோட அப்ரூவல் எங்களுக்கு காதர் பைதின் என்ன சொன்னாரு? அவருடைய அனுமதியை பெற்று தான் வந்தோண்டாரு. விசிகாவும் அதே சொல்லிட்டு தான் நாங்க போனோம்டா இருக்கு. இவங்களும் கம்யூனிஸ்டும் சொல்லிட்டு தான் போனாங்க. வீரபாண்டியன்லாம் போய் சொல்லிட்டு பேசினாரு. அவர் மட்டும் கொஞ்சம் வீராவசனம் எப்பயுமே சண்முகம் பேசுவார். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இவர்கள் ஏன் அனுப்புகிறாங்க? இவங்களுக்கு எப்போ பாதிப்பு இருந்தாலும் வாபஸ் வாங்கணும், இவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ வந்து தேர்தல். ஆனால் இப்போ ஒரு மறுமுறை மீண்டும் உடனே தேர்தல் வந்துச்சுன்னா எல்லா கிரெடிட்டபிளும் வந்து தாவேக்காக்கு மறுமுறை 200 சீட்டு வின் பண்ணிடுவான். அப்போ கொஞ்ச நாளைக்கு உணவு விட்டோம்னா டாப்பிள் பண்ணிடலாம். ஆமா, விட்டுட்டு தவறுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போயிட்டு மறுமுறை வித்ட்ரால் பண்ணிட்டோன்னா அப்போ 2 வருஷம் எலெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் வந்து நம்ம புரிஞ்சிருவாங்க, நம்ம வெற்றி பெறலான்னு எண்ணத்தில் அவங்க அனுப்பிச்சிருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதை வந்து முறியடிக்கணும். அதனால தான் இந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுங்க, ஸ்டெபிலிட்டியான ஒரு கவர்மெண்ட்டை நம்ம கொண்டு வரலாம். கடைசியா வந்த சிவசேனா உத்தவ் தாக்கரே ஏக்நாத் ஷிண்டே தீர்ப்புல கூட 2/3 உங்களுக்கு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிபிகேஷன் நோக்கி தான் போகும் அப்படின்னு சபாநாயகர் சொல்லட்டும், சட்டம் சொல்லட்டும் சார், சட்டம் சொல்லட்டும், சபாநாயகர் சொல்லட்டும். அதுக்கு அதெல்லாம் அடுத்த கட்டங்கள். நம்ம சட்டத்தை மீறி யாரும் இது பண்ணிட முடியாது. சரி தவறுன்னு பேசினாலும் அது ஒன்றும் சரியாயிர போறதில்ல. அதையெல்லாம் அவர் என்ன சிவி சண்முகம் அவருக்கு என்ன தெரியாதா? சட்டம் படித்தவர். அதிமுகவை எடப்பாடியார் கையில கொண்டு ஒப்படைச்சதுக்கு அவர் தானே பொறுப்பானவர். அவர் தானே எல்லா நீதிமன்றத்திலையும் எல்லா கேஸையும் உடைச்சவர். எல்லா வழக்கையும் அவர் தானே பார்த்தாரு, அவர் தானே முன்னிட்டு நடத்தினாரு. அதனால தானே அவரை நீங்க ராஜ்யசபாக்கு அனுப்புனீங்க, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு நடத்துறதுக்காண்டி. அப்போ இதையும் யோசிச்சிருப்பார்ல, இதுக்கு என்ன ஆகும்னு சொல்லியிருப்பார்ல. அதுக்கு ஒரு ஆப்ஷன் தேடாம போறாரு. என்ன வேலுமணி எல்லாம் சாதாரண ஆளா? தங்கமணி எல்லாம் சாதாரண? இன்னொரு விஷயம் என்னன்னா, வேலுமணி அவர்கள் சிவி சண்முகம் இந்த முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி பாஜக இருக்குங்கிற ஒரு நரேஷன் இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ரெசிக்னேஷனுங்கிறத மெயில் அனுப்பிச்சா போதும், ஒரு லெட்டர் மூலமா அனுப்பிச்சா போதும். சிபி ராதாகிருஷ்ணன் நேரில் பார்த்து சொல்லிட்டு அடுத்து இந்த பிளவு உண்டாகுதுன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? யார் சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்து? சண்முகம், சிவி சண்முகம். அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்ன என்டிஏ கூட்டணியே இல்லைன்னு தானே சொல்றாரு. பிஜேபி கூட்டணி வேணான்னு சொல்லுங்க. எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் பாஜகவிற்கும் இந்த நொடி வரைக்கும் எந்த தொடர்புமே இருக்காதா? இருக்கலாம். ஏன்னா அதிமுகல அவர்கள் எல்லாம் பாஜக முகமாக அறியப்பட்டவர்கள் சார். இருக்கலாம். எடப்பாடியார் மட்டும் என்ன விதிவிலக்கா? அது அண்ணாமலை மேல கோபம் இருந்துச்சு, பிரச்சனை இருந்தது. அதனால வந்து அவர் வந்து 2024 எலெக்ஷன்ல கூட்டணி சேரல, அவ்வளவுதான். அதிமுக எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இனிமே வந்து இருதுருவ அரசியல் கிடையாது அப்படின்னு திமுக இருக்கவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இனி மும்முனை போட்டி தான் அபிஷியலா நம்ம எடுத்துக்கலாம். இருதுருவ அரசியல் தான். ஓ, எப்படி சொல்றீங்க? தாவேகா விசஸ் திமுகவா? அப்படிதான் போகும். அதிமுக ரேஸ்ல இருக்காதுங்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. என்ன எதிர்காலம் சார் உங்களுக்கு? தலைமை மாறினா ஏதாவது கொஞ்சம் மேலே வரலாம். இன்னைக்கு வந்து என்ன, இந்த கட்சியை வந்து அம்மாவுக்கு பிறகு இந்த கட்சியை தான் நினைச்சதெல்லாம் சாதிக்கும் நிலையில நீங்கள் கட்சியை கொண்டு போனீங்கன்னா இன்னும் பாதிப்பு தான். தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களை பார்த்து
தாவேக்கு எம்எல்ஏ கிட்ட போய் தினம் ஒரு 100 பேர் அதிமுக தொண்டர் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க சார், போய் சேர்க்க சொல்லி. அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து டிடிவி தினகரன் சசிகலாவெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா டிடிவி தினகரன் வந்து செங்கோட்டையனை கண்டிக்கிறார், இவர்களை வந்து நீங்க சேர்த்துக்க கூடாது, இவர்களோட ஆதரவை நீங்க வாங்கிக்க கூடாது. அப்படிங்கும்போது அவங்களே அதை விரும்பாத அவர் சொல்றதுக்கு ஏதாவது யோகியதை இருக்கா? அவர் சொல்றதுக்கு அதிமுகல இருந்து 17 எம்எல்ஏக்களை பிரிச்சிங்க இல்லை, நீ தானே பிரிச்சிங்க, டிடி தானே பிரிச்சாரு, அதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு பதவி போச்சு. அது சொல்றதுக்கு யோகியதை இருக்கா அவருக்கு? அந்த யோகியதை இல்லாதவர் எப்படி சொன்னதுலாம் சார்? இன்றைக்கு ஆட்சி நடக்கணுமா வேணாமா, அதான் பிரச்சனை. அன்றைக்கு எடப்பாடியார் ஆட்சி நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி. இன்றைக்கு ஒரு 5 வருஷம் பொறுப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். என்ன உங்களுக்கு ஆட்சி ரீதியாக என்ன தவறு சொன்னீங்க? நீங்கள் சொன்னீங்க இது ஜோசியர் போட்ட தப்பு எடுத்துட்டாரு. இப்போ பாருங்கள், இன்றைக்கு எல்லாம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு, எல்லா அம்மா உணவகங்கள்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்கள், அதுக்கு பொருள் வாங்க, நல்ல தரமான உணவு கொடுங்க. இதிலே அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிடும் சார். அம்மா ஜெயிச்சது காரணம் அம்மா உணவகம். இந்த அம்மா உணவகத்தை மறுபடியும் திறந்தால் ஏழை பாலைகள் எங்கள் ஆஃபீஸ் எல்லாம் கொண்டு நின்று சாப்பிட்டு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்டா, நிம்மதிரா, நல்லா கவர்மெண்ட்ரா அப்படின்னு போயிடலாம். அதை திமுக செய்ய தவறிச்சு. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்ததற்கு. வணக்கம் சார். நன்றி சார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.